ஹை வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னையில் சூளை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு 1 இயருக்கு முன்னாடி நம்ம ஒரு கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். அது வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஒரு அசம்பிள் கேட்டகரி தான் கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கஸ்டமருக்கு சஜஷன் கொடுக்கும்போது பிராண்டு கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு சஜஷன் கொடுக்கும்போது, ஸோ இந்த கஸ்டமர் எனக்கு டோட்டலாகவே நீங்கள் மாற்றி பிராண்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் வெயிட் பண்ணி நம்மகிட்ட ப்ராடக்ட் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13.2 ஆரோத்தடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளேஸில் இதுக்கு முன்னாடி டோட்டலாக 9.2 சேனலில் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அசம்பிள் கேட்டகரி மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக கேபிள்ஸ் ஐட்டம் நம்ம மாற்றுறோம். ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கிற பிராண்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா XTZ அப்படிங்கிற பிராண்டடில் டோட்டலாக 13.2 ஸ்பீக்கர் பேக்கேஜ் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு நம்ம சொல்ல முடியும். கண்ட்ரி வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்வீடன் கண்ட்ரியோட பிராண்டு தான் இது உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மரன்ஸில் W805A அப்படிங்கிற ஒரு மாடல்ஸ் கொடுத்துருந்தோம். பவர் ஆம்ப்ளிஃபையர் பார்த்துட்டிங்கன்னா டோன் வின்னரில் 7 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 பவர் ஆம்ப்ளிஃபையர் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 2 பவர் ஆம்ப்ளிஃபையருமே நல்ல ஒரு பவராக இருக்கக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு மரன்ஸ் ப்ரீ ப்ராசஸர் கொடுத்துருக்கிறோம். பவர் ஆம்ப்ளிஃபையர் பார்த்துட்டிங்கன்னா டோன் வின்னர் சப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் பிராண்டில் XTZ பிராண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்தது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்சசரிஸ். ஸோ ஹோம் தியேட்டர் பேக்கேஜில் எல்லாருமே வந்து பேக்கேஜஸ், ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்து தேடி வாங்கிடுறாங்க. பட் இந்த அக்சசரிஸ்னு வரும்போது யாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. போட்டால் ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிற மைண்ட் செட்டு போயிடறாங்களே தவிர, அது கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, கரெக்டான உங்களுக்கு சிக்னல் போதாங்கிறது யாருமே அனலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அக்சசரிஸில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லைன்னு சொன்னோன்னா, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ XLR கேபிள், சப்வூஃபர் கேபிள் இது எல்லாமே கனரே பிராண்டில் மேட் இன் ஜப்பான் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் கேபிள் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாமே வந்து மோனோ ப்ரைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து HDMI கேபிள் இது எல்லாமே வந்து பிராண்டடில் அதுக்கப்புறம் வந்து பனானா பின்ஸு இது எல்லாமே பிராண்டடில் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய கேட்டகரி மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேக் சைடில் வந்துட்டு பவர் ஆம்ப்ளிஃபையர் புஷ் பண்ணுறதுக்காக அடிஷ்னல் ஸ்டாண்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணி, ஸோ அதில் ஸ்க்ரீனுக்கு பெகின் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு வந்துட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸோட LCR, அதுக்கப்புறம் பவர் ஆம்ப்ளிஃபையரு, பவர் கண்டிஷனரு, சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே பேக்கில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் பிளேசஸில் வந்துட்டு எல்லாமே ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பேக்கேஜாக நம்ம கொடுத்துருந்தோம். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டாலேஷனும் நீட் அண்ட் கிளீன் நம்ம பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடிஷ்னலாக கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பவர் கண்டிஷனர் கேபிள்ஸை பற்றி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ கஸ்டமர் தாராளமாக நீங்கள் லே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு 3 பவர் கண்டிஷனர்ஸும் 6 பவர் கேபிள் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
பவர் கேபிள் பார்த்துட்டிங்கன்னா கோதம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு ஸ்விஸ் கண்ட்ரியோட பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு ப்ரீமியமாக இருக்கக்கூடிய கேபிள் மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பவர் கண்டிஷனர். ஸோ எலக்ட்ரிக்கில் வந்து நம்ம டேரெக்டாக எல்லாமே நம்ம வந்து ப்ளக்இன் பண்ணிவிடுவோம். ஸோ அது மூலியமா என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கில் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ரேடியோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கலாம், இல்லை மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு தான் அந்த பவரில் உங்களுக்கு ஆட் ஆகி உங்களுக்கு வரும். இது எல்லாமே நம்ம ஆடியோ எக்யூப்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு டிஸ்டார்ஷனோட தான் ஆடியோ நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு பியூரான பவர் கேட்கும்போது நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். அந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த பவர் கண்டிஷனர். ஸோ பவர் கண்டிஷனர் நீங்கள் போட்டுருவீங்க. அடுத்து பவர் கேபிள். பவர் கேபிளை பொறுத்த வரைக்கும் யூனிட்டில் வரக்கூடிய கேபிள் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கேபிள் எந்த விதமான பியூரிட்டியுமே இருக்காது, எந்த விதமான ஷீல்டுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஷீல்டிங் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ பக்கத்தில் சப்வூஃபர் கேபிள் போகுது, வேறு எலக்ட்ரிக்கல் கேபிள் போகுது அப்படின்னா இந்த மாதிரி கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்தவித இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் எல்லாமே ஷீல்டு ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால ஒரு பியூரான ஆடியோ நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் நல்ல ஆடியோ குவாலிட்டி உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னன்னு பாருங்கள். ஸோ அடுத்தது இந்த பவர் லைன் ஃபில்டரோட வேலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்துட்டு மெயின் லைனில் எவ்வளோ நாய்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மிஷின் தான். இது வந்து நாங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி எங்கள் டெக்னிக்கல் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் ப்ளேஸில் பார்த்துட்டிங்கன்னா அந்த மேலே வந்து ரெட் சிம்பிள் உங்களுக்கு காமிக்கும். 615 615 வந்து ரீடிங் காமிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். இன்னும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இருக்கும். ஸோ 1500க்கு மேலே இருக்கும். பட் இவங்க வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா 1000க்கு கீழே தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ரெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு பவர் கண்டிஷனர் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பவர் கண்டிஷனரில் அவுட் எடுத்து செக் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக செக் பண்ணுது. பவர் கண்டிஷனரில் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் சிம்பிள் எரிஞ்சிட்டு 100க்கும் கீழே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் பாருங்கள். ஸோ வேறு ஒரு ப்ளக்கில் பவர் கண்டிஷனரை போட்டு அதில் வேறு ஒரு ப்ளக்கில் செக் பண்ணுறேன். ஸோ ரீடிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 165 இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீன் லைட் வந்துட்டு ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா ரெட்டு, எல்லோ, க்ரீன் 3 விதமான கேட்டகரி லைட்டிங் எரியும். ரெட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதில் டிஸ்டார்ஷன் ஓவராக இருக்கும். பட் இந்த எல்லோன்னு வரும்போது ஓரளவுக்கு பாசிபிலிட்டி ஓகே. பட் க்ரீன் வந்துருச்சு அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த பவர் கண்டிஷன் நல்லாவே வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் தான். ஸோ இது நாங்கள் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷின் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது கஸ்டமருக்குமே நம்ம செக் பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ பவர் கண்டிஷன் இல்லாமல் எவ்வளோ இருக்குது, போட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ அடுத்தது இங்கே என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மரான்ஸில் W05A ஒரு ப்ரீ ப்ராசஸரும், டோனினில் பவர் ஆம்ப்ளிஃபையர் 7 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய 7300 அப்படிங்கிற மாடல் நம்பர் 2 பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 12 இன்ச்சஸும், ஸ்பீக்கர்ஸ் லேஅவுட் பார்த்துட்டிங்கன்னா 6 செட்டப் பண்ணியிருக்கோம். அதில் பெட் லேயர்ஸு 7 ஸ்பீக்கர்ஸும், மிட் லேயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸும், டாப் லேயரில் ஒரு ஸ்பீக்கர்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது இந்த எல்சிஆர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பிளேஸ்மெண்ட்டில் ஸ்க்ரீனுக்கு பிகைன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு, அதாவது பிகைண்ட் தி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் நம்ம கேப்பை விட்டுட்டு இங்கே தான் வந்து டோட்டல் நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே 2 பவர் ஆம்ப்ளிஃபையர், 2 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, ஒரு சென்டர், ஒரு சப்வூஃபர் இங்கே நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஐ ஸ்டேஜுக்கு என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டிங்கன்னா, சேம் எக்ஸ்டிசி பிராண்டில் ஸோ S2 அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். ஸோ S2ல் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். இதுதான் இங்கே ஐ சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு ஹைட்டு ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும், இது வந்து ஹைட் சென்டரு, அதாவது 6 பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஹைட் சென்டரு, டாப் சரவுண்டு 2மே உங்களுக்கு வரும்.
இங்கே ஃப்ரண்ட்டில் ஹைட் சென்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடு வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டோட்டலாக 4 சரவுண்டு பெட் லேயருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சரவுண்ட் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே XTC பிராண்டில். ஸோ உங்களுக்கு ஸ்பிரிட் 2 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அடுத்து சரவுண்டு பேக்கும் பார்த்துட்டிங்கன்னா சேம் ஸ்பிரிட் சீரிஸில் ஸ்பிரிட் 2 தான் சரவுண்டு பேக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். பெட்லைஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 4 ஸ்பீக்கர்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது ஹைட் ஸ்பீக்கர்ஸ். ஹைட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சரவுண்டுக்கு மேலே சரவுண்டு ஹைட்டுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்ட் ஹைட்டுக்கு லெஃப்ட்டில் ஒரு ஸ்பீக்கர்ஸும் சரவுண்ட் ஹைட்டுக்கு ரைட்டில் ஒரு ஸ்பீக்கர்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சேம் XTC பிராண்டில். ஸோ S2 அட்மாஸ்பியரில் சப்போர்ட் பண்ணக்கூடிய S2 அப்படிங்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் எடுத்துருக்கிறோம். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா டாப் சரவுண்டு. டாப் சரவுண்டில் சேம் XTC பிராண்டில் 8 இன்ச்சஸில் இன்சிலிங் ஸ்பீக்கர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு டாப் சரவுண்டாக இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெட் லேயர்ஸுக்கு 4 சரவுண்டும், ஹைட் சேனலுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ், அதாவது 2 பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு 2ம் சரவுண்ட் ஹைட்டுக்கு 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் ஹைட் சென்டர் ஃப்ரண்ட் ஹைட் சென்டருக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். டாப் சரவுண்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 13 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 6 லேஅவுட்டாக இங்கே நாங்கள் வந்து எனக்கு டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரூமில் நாங்கள் டோட்டலாக 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ XTC பிராண்டில் எட்ஜ் சீரிஸில் 12.17 அப்படின்னு ஒரு மாடல் நம்பர். இதில் டயகனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒன்று பேக் சைடில் லெஃப்ட் சைடில் டயகனல் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 சப்வூஃபரும் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இந்த ரூமில் 20 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோ போகுது. அதை நாங்கள் கிராஃப் மூலிமா கஸ்டமருக்கே நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சப்வூஃபர் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா 135 இன்ச்சஸில் கர்வ்டு ஸ்க்ரீன் அதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா அக்வாஸ்டிக் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீக்கர்ஸோட த்ரோ ஃப்ரண்ட்டில் வரணுங்கிறதுக்காக தான் இந்த அக்வாஸ்டிக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் கர்வ் டைப்பில் எலைட் பிராண்டில் 135 இன்ச்சஸில் கஸ்டமரே வந்து ப்ரொவைட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரூமோட அக்வாஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ரூமாக தான் வந்து கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் இந்த வால் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா வால் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வால் பேனலுமே எல்லாமே வந்துட்டு ஒரு 120 ஹெர்ட்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அடிஷ்னலாக அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் ட்ராப்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து பேஸ் ட்ராப்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த பேஸ் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல லோ ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ இங்கே மிட் ஃப்ரீக்வன்சிக்கும் உங்களுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. லோ ஃப்ரீக்வன்சிக்கும் உங்களுக்கு வந்து அக்கோஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் பண்ணி வச்சுருந்தாங்க. என்டையராக இந்த ரூமில் ஒரு ஃபுல் அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ரூமாக தான் கஸ்டமர் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரூமோட சீட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இங்கே 6 சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ணி கஸ்டமர் வச்சுருந்தாங்க. ஸோ 6 பேர் உட்காந்து நல்லா தாராளமாக பார்க்குற மாதிரி தான் ஒரு சீட்டிங் ப்ரொவிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு அடிஷ்னலாக நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். இது பார்த்துட்டிங்கன்னா டைசன் பிராண்டில் ஏர் பியூரிஃபையர் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஏர் பியூரிஃபை போகலாம் அப்படின்னு கஸ்டமர் சஜஷன் பண்ணும்போது ஸோ என்ன மாதிரி டைப் ஆஃப் போகலான்னு கேட்டாங்க. டைசன் தாராளமாக போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் டைசன் பிராண்டில் நம்ம வந்து கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ப்ரொஜெக்ஷன் அதாவது வீடியோக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சோனி ப்ரொஜெக்டர் வந்து கஸ்டமர் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. சோனியில் 275 ES அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ ட்ரூ 4Kல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் தான் இங்கே வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கேலிப்ரேஷன் நம்ம வந்து இதில் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வால் போஸ்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இந்த அக்கோஸ்டிக் ரூம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் அப்சர்வேஷன் தேவையோ அங்கெல்லாம் அப்சர்வேஷன் பேனல் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ஷன் எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வெறும் வாலாக ப்ளைனாக விடாமல் அந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்டில் இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வால் போஸ்டராக வந்து பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டரு என்டையர் சினிமா கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டருமே ப்ரொவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் 100% கிடையாது, 200% அவர் சினிமா லவர்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த ரூம் வந்து அவர் டிசைன் பண்ணி வச்சுருந்தாரு. பார்க்கும்போது எங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி தான் அந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம். ஃபைனலாக வீடியோக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ரூமில் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம ஒரு 13.2 63 செட்டப் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், ரிசீவர்ஸாக இருக்கட்டும், அதாவது ப்ரீ ப்ராசஸராக இருக்கட்டும், பவர் ஆம்பிளிஃபையர் இது எல்லாமே ப்ரீமியம் பிராண்டாக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் கஸ்டமர் ஆகக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன் கொடுக்குறீங்களோ அந்த சஜஷன் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம கஸ்டமர் வந்து XTC பிராண்டை பற்றி சொல்லும் போது நான் நிறைய இந்த பிராண்டு கேள்விப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம நிறையா வந்து ஆர்டிகல் மூலிமா காமிச்சிட்டு டெமோ வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த டெமோ பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமர் எனக்கு இந்த பிராண்டை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அவரோட ஒரு 100%
கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்க்கும்போது 21 வரும். மரான்ஸ் வந்து நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். ஆர்ஓ3யை பற்றி கஸ்டமருக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்தது. பட் இங்கே லேஅவுட் போட்டதுக்கப்புறம் உட்காந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான்னு சொல்லி கஸ்டமர் நம்மள்ட்ட நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜஸ் உங்களுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னு நினச்சாலும் சரி, ஒரு அக்கோஸ்டிக் ரூமாக நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை அக்கோஸ்டிக் ரூம் எங்கள்கிட்ட மேக் பண்ணி கேட்டாலும் சரி, ப்ராடக்ட் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.